2025 ஏகனாபுரத்தில் மேற்கொண்ட தனது முதல் பொது வருகையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திட்டம் ரத்து அப்படின்னு விஜய் அறிவிச்சிட்டாரு. இப்போ அந்த திட்டத்தை அவர் கைவிட்டார். இது ஸ்டாலினுடைய மருமகன். அவருக்கு பெரிய நில முதலீட்டுக்காகத்தான் அங்கே கோடிக்கணக்கான ரூபாய்கள், பலாயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கோடிகளின் முதலீட்டு திமுக கொண்டு வந்தது. சாண்டிகோ மார்டினுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா அந்த கதையை பேசணுமா என்று அவர் பேச G2 மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மருமகனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு பதட்டத்திற்கு காரணம் பெரும் முதலீடுகள் அவர்கிட்ட. நேர்களே, பரந்தூர் விமான நிலைய விவகாரம் இப்போ கிட்டத்தட்ட மாப்பிள்ளை மருமகன் மாப்பிள்ளை என்ற அளவிற்கு ஒரு மோசமான நிலையை அடைஞ்சிருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 1700 ஏக்கர் நிலத்தை தமிழ்நாடு அரசு பரிசீலித்து வந்தது. ஏற்கனவே திமுக ஆட்சியில் நிலம் கையகப்படுத்தியது. 1700 ஏக்கர் நிலத்தை பிற தொழில்களுக்கு பயன்படுத்த திட்டமிட்டுள்ளார்கள். இப்போ திமுக கொண்டு வந்த இதை ரத்து செஞ்சுட்டாங்க. அரசு கையகப்படுத்திய நிலங்கள் விமான நிலையத்திற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இது தொழில் நோக்கங்களுக்காகவும் சட்டத்தின் கீழ் பயன்படுத்த முடியும் என்பதால் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்றும் யார் சொல்லியிருக்கா? தாவேக அரசு சொல்லுது. சென்னைக்கு பசுமை விமான நிலையம் அமைப்பதற்கு திட்டமிட்டது. சென்னையை சுற்றிய பல நிலங்கள் ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் நம்ம கடந்த திமுக ஆட்சியில் காஞ்சிபுரத்திலிருந்து 16 கிலோமீட்டரில், சென்னையிலிருந்து 70 கிலோமீட்டரில் இந்த பரந்தூரை அமைக்கப்பட்டாங்க. இந்த பரந்தூரை சுற்றி 13,000 கிராமங்களை உள்ளடக்கிய எவ்வளோ 5300 ஏக்கர் பரப்பளவிலான இந்த விமான நிலையத்திற்கு ஏற்கனவே திட்டமிட்டு ஏர்போர்ட் அத்தாரிட்டி இதற்கு சில ப்ராசஸ் போச்சு. இது சென்னையில் 2வது பசுமை வெளி விமான நிலையத்தை உருவாக்க மத்திய அரசும் திமுக தலைமையிலான அரசும் இணைந்து ஒரு பெரும் பணிகளை 21 தொடங்கி 22 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அப்போ கிராமங்களில் மக்கள் கடுமையான எதிர்ப்பு. காரணம், இந்த திட்டம் விவசாய நிலத்தால் விவசாய நிலங்களுக்கும் கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான நீர்நிலைகளும் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் சமூக ஆர்வலர்கள் இதை செயல்படுத்தவே கூடாது என கடுமையாக எதிர்ப்பு. பாரம்பரியமாக வாழ்ந்து வந்த சில குடியிருப்புகள், குறிப்பாக ஏகனாபுரம் என்று ஒரு கிராமம் 2000 ஏக்கர் அது முழுமையாக அழிந்து போய்விடும். ஏகனாபுரத்தில் மக்கள் 1100 நாட்களுக்கு மேலாக இரவு போராட்டங்களை நடத்துகிறார்கள். குழந்தைகள் அரசு பள்ளிகளுக்கு அனுப்பாமலும் அவர்கள் இந்த திட்டத்தை எதிர்க்கிறார்கள். 16 கிராம பஞ்சாயத்துகளில் 16 முறை தீர்மானங்கள், எங்களுடைய பாரம்பரியத்தை அழிச்சிடாதீங்க. ஆனால் கிராம சபை கூட்டங்களையும் பொதுமக்கள் புறக்கணித்த நிலையில்தான் இப்போது எதிர்ப்புகள் இருந்த போதிலும் முந்தைய திமுக அரசு கொண்டு வந்த அரசு நிலம் கையகப்படுத்தும் பணிகளை தொடர்ந்து வீடுகளை இழக்கும் பல குடும்பங்களுக்காக புதிய தள திட்டங்களை திட்டமிட்ட மாதிரி வீடுகள் கட்டப்பட்டன. 2028க்குள்ள விமான நிலையம் கட்டி முடிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இப்போ புதிய ஆட்சி வந்துட்டுல, தமிழக வெற்றி கழகம், இது ஜோசப் விஜய் வெளிப்படையாக ஆதரவு தெரிவிச்சிட்டார். யாருக்கு? மக்களுக்கு. 2025 ஏகனாபுரத்தில் மேற்கொண்ட தனது முதல் பொது வருகையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திட்டம் ரத்து அப்படின்னு விஜய் அறிவிச்சிட்டாரு. இப்போ அந்த திட்டத்தை அவர் கைவிட்டார். பணிகள் முடங்கின. இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டு மாற்று இடம் பரிசீலிக்கப்படும் என்றும் அறிவிச்சிட்டாங்க. பரந்தூரில் அமையவிருத்த இந்த புதிய விமான நிலைய திட்டத்தை தமிழ்நாடு அரசு கைவிட்ட நிலையில் அந்த திட்டத்திற்கு கையகப்படுத்தப்பட்ட 1700 ஏக்கர் நிலத்தின் பயன்பாடு குறித்த கவலை இப்போது திரும்பியிருக்கிறது. அதாவது விமான நிலையத்திற்கு புதிய இடத்தை தேடும் பணி நடைபெற்று வருகிறதுங்க. இப்போ கையகப்படுத்திருக்கிற நிலத்தை வேறு எந்த தொழில் நுணுக்கங்களுக்கு பயன்படுத்தலாம் என்பது குறித்து தொழில்துறை ஆய்வு செய்து வருகிறது.
விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்பதாலும் விவசாயிகள் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் சீர்குலையும் என்பதாலும் இந்த திட்டத்தை முழுமையாக கைவிடுவதாக ஜோசப் விஜய் அறிவித்தார். இப்போ சென்னைக்கு ஒரு கூடுதல் விமான நிலையம் தேவை. அதே போன்று விவசாயம் குடியிருப்புகளும் குறைந்தபட்சம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் மாற்று இடம் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் ஒரு இடம் தேவைங்கிறார் ஜோசப் விஜய், தமிழக முதல்வர். இப்போ நில உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டு விட்டதால் இந்த 1700 ஏக்கர் மீதி உள்ள எல்லாம் புறம்போக்கு பிரச்சனை இல்லை, மீண்டும் ஒப்படைப்பதா அல்லது கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை ரத்து செய்வது குறித்து அரசு பரிசீலிக்கவில்லை என்றும் ஆங்கில நாளிதழம் தெரிவித்தார்கள் உயர்மட்ட வட்டாரங்கள். இப்ப இந்த கையகப்படுத்தப்பட்டத்தில் வேறு தொழில்கள் பயன்பாடுகளுக்கு பயன்படுத்த முடியும் என்றும் தமிழகத்தின் அரசு இப்பொழுது தெரிவிக்கின்றது. கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை விவசாய விமான நிலையத்திற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் அல்ல, வேறு பிற தொழில்களுக்கு பயன்படுத்தலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இப்ப இந்த பிரச்சனையில விவசாய நிலங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்களோ இல்லையோ, 1700 ஏக்கர்களை தாண்டி இது ஒரு நீர் வாழ்வியல் இடம், அதாவது நீர் ஆதாரங்கள் கொண்டது. மிகப்பெரிய ஏரிகள் இருக்கிறது, சில குறுகிய நீர்நிலைகள் இருக்கிறது. எகனாபுரம் என்பது ஒரு அழகான பூமி. இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை அழைத்து விட்டால், அவர்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து போய்விட்டால் சின்ன பின்னமாகிவிடும். ஒரு குடும்பங்கள் ஒன்றிணைந்து பல 100 வருஷமாக வாழ்ந்தார்கள், பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒரே கல்லில் மாங்காய். இப்ப திமுகவினருக்கு என்ன அக்கறை? தங்கம் தென்னரசு நேற்று சிடி நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, வேற ஒன்றும் இல்லைங்க, இது ஸ்டாலினுடைய மருமகன், அவருக்கு பெரிய நில முதலீட்டுக்காகத்தான் அங்கே கோடிக்கணக்கான ரூபாய்கள், பலாயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கோடிகளில் முதலீட்டு திமுக கொண்டு வந்தது. உண்மைதான். திமுகவுக்கு என்ன பெரிய பதட்டம்? பரந்தூர் இல்லைன்னா வேற எங்கேயாவது வச்சுக்கலாம். அதனால தேச வளர்ச்சி நின்று போயிடாது, தேசத்தினுடைய ஒற்றுமை கெட்டு போய்விடாது, தேசம் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். இந்த பரந்தூர் இல்லை விட்டால், இப்பொழுது ஏற்கனவே சென்னை போர்ட்டிலிருந்து அவருக்கு வரக்கூடிய பொருட்கள் முனையங்கள் வழியாக கையாள்வது, வெளிநாட்டு பயணிகள் மீனம்பாக்கத்தில் உள்ள போகிறது எல்லாம் சிறப்பாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட நீர்நிலைகளை எல்லாவற்றையும் தான் அழித்து விட்டீர்களே. வள்ளுவர் கோட்டத்தை அழித்ததும் திமுக ஆரம்பத்தில். ஆக இப்படி பரந்தூரில் வளர்ச்சி என்ற முறையில் நீங்கள் அளிப்பது உங்க சொத்துக்களுக்கு, ஏன்னா அதுல மாற்றம் இல்லைங்க, திமுகவினர் பல 100 கோடி பல ஆயிரம் கோடி அமெரிக்க மதிப்பிற்கு பில்லியன் டாலர்களில் அவர்கள் எல்லோருமே முதலீடு செய்திருக்கிறார்கள், எல்லாம் பினாமி பேரில். சிடி நிர்மல்குமார் அதைத்தான் சொல்றார். அப்ப தங்கம் தென்னரசு சொன்னால், நீங்கள் எங்கள் மருமகன் G2 மருமகன் சபரீசனுக்கு என்று சொன்னால், நாங்கள் உங்கள் லாட்டரி வியாபாரத்தின் மருமகன் சாண்டிஹோ மார்ட்டினுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா, அந்த கதையை பேசணுமா என்று அவர் பேச தேவையற்ற பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடத்தை பரிசீலித்து ஆல் இண்டியா ஏர்ஃபோர்ஸ் அத்தாரிட்டிக்கு வருவதற்கு முன்பு அது எல்லா ப்ராசஸும், இந்த ப்ராஜெக்ட் ப்ராசஸ் விச் இஸ் ஆன்கோயிங், அது அவர்கள் இப்போது சென்று கொண்டுதான் இருக்கிறது. இதுவரை அவைகள் முடிவு பெறாத நிகழ்ச்சியில திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு பதட்டத்திற்கு காரணம் பெரும் முதலீடுகள் அவர்கள்ட்ட இருக்கு. தங்கம் தென்னரசு சொன்னாலும் G2 என்பது சபரீசன் ஸ்கொயர், டிஎம்கே ஸ்கொயர், திமுகவின் ஏராளமான பெரும் முதலாளிகளும் பெருத்த அமைச்சர்களும் கோடானு கோடி மக்களின் வாழ்வாதாரத்தை நாசமாக்கும் திட்டம்தான் இது. இப்பொழுது நமக்கு என்ன கேள்வி என்றால், சென்னையை ஒட்டி மட்டும்தான் இது வர வேண்டுமா? நான் கேட்குறேன், சென்னையை மட்டும் ஒட்டித்தான் இது வர வேண்டுமா? ஏன் சென்னையிலிருந்து திருச்சி பக்கத்தில் நிறைய இடங்கள் இருக்கிறது, ஃபெர்டைல் லேண்ட், அதாவது தரிசு நிலங்கள் அல்லது புறம்போக்கு நிலங்கள். இது எதுவும் பயன்பாட்டுக்கு இல்லாத, குடியிருப்புகள் இல்லாத சில குடிசைகள் இருக்கலாம், அவர்களுக்கு ஒன்றும் பாதிப்பில்லை. அப்படிப்பட்ட இடங்களில் பலாயிரக்கணக்கான இடத்தை சென்னையை விட்டு ஒரு 100-200 கிலோமீட்டர் தாண்டி, அங்கிருந்து அது ஒரு ஒரு பன்முக ஏர்போர்ட்டாக உருவாகி, அதாவது பரந்தூரை போன்று சர்வதேச அளவிலே கொண்டு வந்து, அங்கு ஒரு டிரான்சிஸ்ட் விமானத்தை இங்கிருந்து வந்து
எத்தனையோ கோடி செய்கிறீர்கள், அதற்கு மட்டும் ஒரு தண்ணீர் விமானங்களை இப்போ பெங்களூர்லாம் ரொம்ப தள்ளி இருக்கிறது, அப்படி வைக்கலாமே. இந்த பரந்தூரில் இருக்கிற நீர்நிலைகளை அழிப்பது, காஞ்சி மாவட்டத்தை, திருவள்ளூர் மாவட்டத்தை, செங்கற்பட்டு, சென்னை மாவட்டங்கள் முழுமையாக ஏரி மாவட்டம். நல்லா கவனிங்க, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கற்பட்டு, இது ஏரி மாவட்டம். இந்த ஏரி மாவட்டத்தை அழிப்பதை விட்டு பொட்டல் காடாக இருக்கும் எத்தனையோ ஊர்களில் 5000 ஏக்கர் கிடைக்குமே, 10,000 ஏக்கர் கிடைக்குமே, அங்கிருந்து ஒரு டிரான்சிஸ்ட் விமானத்தை இங்கே கொண்டு வரலாமே. ஏன் சென்னையை ஒட்டி நீங்கள் வருகிறீர்கள் என்றால் உங்களுக்கு அதில் சில லாபங்கள் இருக்கிறது. மிகப்பெரிய முதலீடுகள், பல பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு சமமான முதலீடுகள் இருப்பதால் கிளாம்பாக்கத்தில் நீங்கள் ஏராளமான முதலீட்டை செய்துதானே அறிவித்தீர்கள். இன்றைக்கு கிளாம்பேட்டா 500 ரூபாய்க்கு இருந்து இன்னைக்கு 3000 ரூபாய் ஸ்கொயர் அடி, ஒரு ஸ்கொயர் ஃபீட். இதே போன்றுதான் இன்றைக்கு பரந்தூரின் நிலைமையும் பாலா போயிருக்கிறது. ஒரு சந்தோஷம்தான். வளர்ச்சி தேவை. தேசத்தின் வளர்ச்சியில், தேச மக்களின் ஒற்றுமையில், தேசப்பற்றில் யாருக்கும் ஒரு குறைவே இருக்கக்கூடாது. ஆனால் தேசம் என்பது அக்ரிணை அல்லங்க, அது உணர்ச்சி உள்ளது, உணர்வு உள்ளது. அந்த உணர்வுகளுக்கு வடிகால் என்பது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது. G2 ஏன் பேசுறாங்க? சிடி நிர்மல்குமார், லாட்டரி சாண்டிகோ மார்ட்டினை பற்றி தங்கம் தென்னரசு பேசுவது, மொத்தத்தில் லாட்டரி மார்ட்டின் அரச பணத்தில் அவர் கொள்ளையடிக்கவில்லை, அது சமூகத்திற்கு விரோதமானது. லாட்டரி சமூக விரோத செயல்களை அரசு ஆதரவு கொடுப்பது அரசின் பொறுப்பு. லாட்டரி தொழிலை தடை செய்திருந்தால் மார்ட்டின் இந்த தொழிலில் கோலாச்சம் உடையாது. ஏன் அந்த லாட்டரியிலிருந்து டிஎம்கே பணம் வாங்கிச்சு 500 கோடி ரூபாய். தேர்தல் பத்திரங்கள்ல மத்திய அரசுக்கு 1000 கோடிக்கு மேல கொடுத்தார், திமுக வாங்கிச்சே. அப்ப திமுகவை என்ன நோக்கம், எங்க மாமனார்கிட்ட போய் உங்க அப்பாட்ட போய் கேளு அப்படின்னு அவரு சொன்னார. இவர்கள் எல்லாருமே கேவலப்பட்டவர்கள், இவங்க எல்லாருமே அசிங்கப்பட்டவர்கள், இவங்க எல்லோருமே அவமானகரமானவர்கள். மிகுந்த வருத்தம் தருகிறது. அவமானகரமானவர்கள். G2 வாங்கினா யார் கேட்பது? எல்லா நிறுவனங்களும். சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தோடு G2 கான்ட்ராக்ட். அப்போ அங்கிருந்து அதற்காகத்தான் பன்னீர்செல்வம் போய் சேர்ந்தார் என்று சொல்கிறார்கள். லாட்டரியில் சம்பாதித்தா கரெக்ட். லாட்டரி நடத்துவது அது மதுபானத்தை போன்ற அரசு தானே நடத்தி கொண்டிருக்கிறது. அரசு கொடுத்த பெர்மிஷன் தானே இந்தியா முழுவதும் அவர் சம்பாதித்தார். ஆக இப்படிப்பட்ட கேவலங்கள் ஆரம்பிக்க இருக்கிறது. ஆனால் ஒன்றை சொல்லி முடித்து விடுகிறேன். திமுகவுக்கு ஏன் இந்த ஆசை? எல்லோருக்கும் வராதது திரு கருணாநிதியுடைய வசனம் தான். எல்லோருக்கும் இல்லாத அக்கறை உனக்கு மட்டும் ஏன்? ஆகவே அங்கே பெரும் முதலீடுகள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் இருக்கு. பேசுகிற தங்கம் தென்னரசுக்கு இருக்கும், டிஆர்பி ராஜா, டிஆர்பி பாலு, ஸ்டாலின் அண்ட் கம்பெனி, உதயநிதி அண்ட் கம்பெனி, துரைமுருகன், பொன்முடி, ஏவா வேலு, எல்லாருக்கும் தமிழகம் முழுவதும் இருப்பவர்கள் பல 100 கோடி செல்வங்களை குவித்து ஒரு திட்டம் போட்டிருப்பார்கள். சில நாட்களில் அந்த மக்கள் சிதறி போவார்கள். அங்கே அதானிகள் வந்து ஆட்டம் போடுவார்கள். இதான் நடக்கும். ஆகவே ஒரு மகிழ்ச்சி தரும் செய்தி தான் பரந்தூர் செய்தி. ஏழைகள் என்றைக்கும் அழிக்கப்பட்டு விடக்கூடாது. மண்ணின் மைந்தர்கள் எப்போதும் அழிக்கப்பட்டு விடக்கூடாது. சென்னை ஒட்டி அல்ல, தள்ளி வையுங்கள். சர்வதேச விமான நிலையத்தை ஹொசூரில் வையுங்கள், அல்லது இங்கே பக்கத்தில் திருச்சி துவாரகாட்சி பக்கத்தில் வையுங்கள், அல்லது சென்னைக்கும் விழுப்புரம் இது மாதிரியான இடங்களில் கொண்டு செல்லுங்கள். மக்கள் பயன்படுத்த முடியாத தரிசு நிலங்களை நீங்கள் ஆக்குங்கள். அதாவது ஒன்றுக்கும் உதவாத பாலை நிலங்களை போன்று பொட்டல் காடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நீராதாரம் இல்லாத ராமநாதபுரம் மாவட்டத்தை போன்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை அங்கே வையுங்கள், அங்கிருந்து டிரான்சிஸ்ட் விமானத்தை வையுங்கள், அங்கிருந்து வந்தே பாரத் போன்று ஒரு 4 மணி நேரத்தில் சென்னை அடையக்கூடிய ஒரு அழகான வேக செய்யுங்கள். ஆக இடத்தை நாசம் செய்து விடாதீர்கள். எனக்கு ஒரு 5 மணி நேரம் அமெரிக்காவிலிருந்து வந்து ஒரு 3 மணி நேர பயணத்தில் ஒரு சென்னைக்கு வரமாட்டாரா? இங்கிருந்து பரந்தூரிலிருந்து சென்னைக்கு வர வேண்டும் என்றால் 1 மணி நேரம் ஆகும், 1.5 மணி நேரம் கூட ஆகும். பரந்தூரில் உண்மையிலேயே விமான நிலையம் வந்திருந்தால் நகருக்குள் வருவதற்கு 1.5 மணி நேரம், 70 கிலோமீட்டர். அதை கொஞ்சம் தள்ளி விழுப்புரம் பகுதியிலோ அதை தாண்டி வேறு எங்கேயாவது விவசாய நிலங்கள் இல்லாத, நீர்நிலைகள் இல்லாத பொட்டல் காடுகளை வைத்து அங்கிருந்து நம்முடைய இந்திய பிரதமர் அவர்கள் தான் ஏராளமான ஜம்போ விமானங்கள், அதாவது
புல்லட் ட்ரெயின் போடுகிறாரே அதே போன்று ஒன்றை போடுங்கள். நீர்நிலைகளை ஆதாரமாக்கி உங்கள் வாழ்வாதாரத்தை பெருத்து கொள்ளாதீர்கள். இது நாசமாக போகும் இந்த நாட்டின் ஒரு பெரும் இது. ஆகவே தான் இன்னைக்கு சமூக ஆர்வலர்கள் சூழலியல்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள். இதில் ஜோசப் விஜய்க்கு எந்த சம்பாத்தியமும் இல்லை. அவர் எடுத்திருக்கிற முடிவை நாம் வரவேற்கக்கூடியதாகத்தான் ஒரு செய்தியாளனாக பார்க்கிறேன். யாருக்கும் இல்லாத அக்கறை ஏன் உனக்கு என்று கருணாநிதியினுடைய வசனம்தான் இங்கே நமக்கு பார்க்கின்றது. யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கு மட்டும் ஏன்? 1952 இருந்த அதே பராசக்தி வசனம்தான் திமுகவினர்களின் ஏராளமான முதலீடுகளுக்கான களமாக அது அமைந்திருக்கிறது என்பதை மட்டும் நாம் உறுதியாக சொல்ல முடியும். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.